சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மாமன்னருக்கும் மகாராணியாருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வாருங்கள் புலவர் பெருமானே, அமருங்கள். உருத்திரங்கண்ணனாரே, 2 நாட்களாக தங்களை காண முடியவில்லையே என்று இன்றுதான் அதை பற்றி அமைச்சரிடம் கேட்டேன். தாங்கள் ஒரு அவசர காரியமாக சென்று வருகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு சென்றீர்கள் என்று சொன்னார். உண்மைதான் மன்னவா. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற தனது பெயரோடு ஊரின் பெயரையும் இணைத்துக் கொண்டிருக்கும் புலவருக்கு சொந்த ஊருக்கு சென்று வர வேண்டும் என்று தோன்றுவதில் வியப்பில்லையே. பாண்டிய நாட்டிலிருந்து வந்த பிறகு ஒரு முறையாவது கடியலூர் போய்விட்டு வருவதுதானே முறை. நீ சொல்வதும் சரிதான் புலவரே. நானே தங்களை அனுப்பியிருக்க வேண்டும். நீங்களே சட்டென்று தீர்மானித்து சென்றது நல்லதாக போயிற்று. மன்னவா, நான் கடியலூருக்கு செல்லவில்லை. வேறு எங்கு சென்றீர்கள்? எனது நெருங்கிய நண்பர் ஒருவர் திருவாரூருக்கு வந்திருக்கிறார் என்று அறிந்தேன். அவர் அங்கிருந்து புறப்பட்டுச் செல்லும் முன் அவரை பார்த்துவிட வேண்டும் என்றுதான் அவசரமாக புறப்பட்டுச் சென்றேன். அப்படியானால் அவர் மிகவும் மதிக்கத்தக்கவராகத்தான் இருக்க வேண்டும். யார் அவர்? அதை பற்றி பிறகு சொல்கிறேன் மகாராணியாரே. மன்னவா, இங்கிருந்து 2 நாட்களில் ஏதேனும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை உருத்திரங்கண்ணனாரே, சேரன் விதித்த நிபந்தனை அப்படியே தான் இருக்கிறது. அதை ஏற்க முடியாததால் மாற்று வழி என்ன என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். தானாக தேடி சென்று கூண்டில் அகப்பட்டது போல் சிக்கிக் கொண்டார் பாண்டிய இளவரசர். அவசரப்பட்டு ஏதேனும் செய்து அதனால் அவருக்கு ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாதே என்று தவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் வேறு என்ன செய்யலாம் என்பது பற்றி தாங்கள் ஏதாவது யோசித்தீர்களா? யோசித்தது மட்டுமல்ல மன்னவா, அதை செயல்படுத்துவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளேன். அதற்காகத்தான் தங்களிடம் கூட சொல்லாமல் அந்த நண்பரை தேடிச் சென்றேன். இந்த விஷயத்தில் உங்கள் நண்பர் நமக்கு எப்படி உதவ முடியும்? முடியும் மன்னவா. புலவரான அவரால் இது முடியும் என்பதால் தானே அவ்வளவு அவசரமாக சென்று அவரை அழைத்து வந்தேன். தாங்கள் அவரிடம் இங்குள்ள நிலையை விளக்கி கூறுங்கள். அவர் நம் பொருட்டு நிச்சயம் சேர நாட்டிற்கு தூது செல்வார். புலவர் என்று சொல்கிறீர்கள். புலவர் பேச்சையெல்லாம் மதிக்கக்கூடியவரா சேர மன்னர்? ஏன் மதிக்க மாட்டார் என்று கருதுகிறீர்கள்? எல்லா புலவர்களும் எல்லா மன்னர்களுக்கும் பொதுவானவர்கள்தான் என்றாலும் சில புலவர்கள் குறிப்பிட்ட மன்னரின் அவை புலவர் எனும் பெருமையை பெற்றிருப்பார்கள். புலவர் காரிக்கண்ணனார் இங்கு இல்லையா? அப்படித்தான். அப்படி ஒருவர் சேர மன்னருக்கு உண்டு என்று நீங்கள் சொல்கிறீர்களா? உண்டு மன்னவா. அவர் சென்று நிலைமை எடுத்து சொன்னால் சேர மன்னர் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் சேர மன்னர் கடுங்கோ வாழியாதார் மீது 10 பாட்டில் ஒரு பாடலை பாடியவர் அவர். இன்றைய சேரலாதரின் தந்தையாரின் காலத்திலேயே அவருடைய அவையில் சரிசமமாக உட்காரும் உரிமையை பெற்றிருந்தவர் அவர். அப்படியானால் அவர் கபிலர். வாழ்க மாமன்னர் கரிகால் வளவர். வாழ்க அவர் அரசு வீட்டிருக்கும் பூம்புகார். வாழ்க அவரது பறந்து விரிந்த சோழ மண்டலம். வாழ்க சோழ மகாராணி வானவன் மாதேவியார். வாருங்கள் புலவரே, வாருங்கள். புலவரெல்லாம் போற்றும் புலவர் பெருமானே, வாருங்கள். குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர் என்று புகழ்பெற்ற கபிலர் பெருமானே, வாருங்கள். பகைப்பட்டு நின்ற பாரிக்கும் காரிக்கும் இடையிலிருந்து புலவர் யாருக்கும் பகைவன் அல்ல என்பதை இருவரிடமும் நட்பு பாராட்டிய புலவரே, வாருங்கள். வாருங்கள் கபிலரே, அமருங்கள். இதுதான் மன்னவா நான் உங்களிடம் காணும் மிக உயர்ந்த பண்பு. புலவர்கள் வந்தால் எழுந்து நின்று 7 அடி நடந்து வரவேற்பவர் அல்லவா தாங்கள்? அதனால் தானே புலவர்கள் படமரத்தை நாடி வரும் பறவைகளைப் போல இங்கு வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். புலவர் பெருமானே,
எத்தனை பறவைகள் வந்தாலும் அவற்றுள் சிறந்தது கருடன் அல்லவா? அதேபோல் எத்தனை புலவர்கள் வந்தாலும் அவர்களுள் சிறந்தவர் கபிலர் அல்லவா? தங்களை இங்கு அழைத்து வந்ததின் மூலம் உருத்திரங்கண்ணனார் என் வருத்தத்தை போக்கிவிட்டார். மன்னவா, குடிமக்கள் தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்டு அவர்களை திருத்துபவன் மன்னன். ஆனால் அந்த மன்னனே தவறு செய்யும் போது நிலைமையை எடுத்து கூறி அவனை திருத்த கடமைப்பட்டவன் புலவன் அல்லவா? அதனால்தான் உருத்திரங்கண்ணனார் என்னை தேடி வந்து நிலைமையை சொன்ன உடனேயே என் பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டு அவருடன் புறப்பட்டு விட்டேன். தாங்கள் வருவது முன்பே தெரிந்திருந்தால் மேல தாளங்கள் முழங்க யானை மீது தங்களை அமர செய்து ஊர்வலமாக அழைத்து வந்து வரவேற்றிருப்பேனே. அதற்கு வாய்ப்பு தராமல் இப்படி வந்து விட்டீர்களே. ஆஹா மன்னவா, மருமகன் சிறைப்பட்டு மகள் வாழ்வு கேள்விக்குறியாக நிற்கும் நிலையிலும் என்னை நன்றாக வரவேற்கவில்லை என்பது பற்றி தாங்கள் சிந்திக்கிறீர்களே. அப்படிப்பட்ட தங்களுக்காக நான் எதை செய்தாலும் அது போதாது. மன்னவா, சேர மன்னனின் செயலை பற்றி அறிந்து நான் திகைத்து போனேன். அங்கிருந்து நேரே சேர நாட்டுக்கே செல்ல துடித்தேன். ஆனால் உருத்திரங்கண்ணனார் முதலில் சோழ மன்னரை சந்தித்து உரையாடிவிட்டு செல்லுங்கள் என்று என்னை இங்கு அழைத்து வந்தார். இதற்காக நான் உங்களுக்கும் அவருக்கும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்கள், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நான் செய்ய வேண்டிய பணியை உறுதியாக செய்வேன். பாரிக்கும் காரிக்கும் இடையில் நான் நின்றதை பற்றி தாங்கள் சொன்னபோதே சோழனுக்கும் சேரனுக்கும் நடுவில் நின்று இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்திவிட்டீர்கள். அடடா, எவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொரு சொல்லையும் கூர்ந்து கவனிக்கிறார் புலவர். அப்படி இல்லாவிட்டால் பாரியோடும் காரியோடும் நட்பு பாராட்ட முடியுமா? உண்மைதான் தாயே. எல்லோருக்கும் பொதுவானவர் கபிலர். புலவர்களே வியந்து பாராட்டும் பெருமை மிக்கவர் கபிலர். வாய்மொழி கபிலர் என்றார் நக்கீரர், நல்லிசை கபிலர் என்றார் பெருங்குன்றனார், வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலர் என்றார் இளங்கீரனார், புவனெழுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவிற் கபிலன் என்றார் மாரோக்கத்து நப்பசலையார். உருத்திரங்கண்ணனாரே, இப்பொழுது இதையெல்லாம் சொல்ல வேண்டியது அவசியம்தானா? கபிலரே, தாங்கள் செய்திருக்கும் சாதனைகளுக்கு அடையாளம் அல்லவா இந்த புகழ்மொழிகள்? பாரியிடம் மிகுந்த நட்பு கொண்டு பரம்பு மலையிலேயே தங்கிவிட்ட தாங்கள் பகைவர்கள் சூழ்ச்சி செய்து பாரியை கொன்று விட்டார்கள் என்பதை அறிந்து உடனே அங்கு சென்று பாரியின் மக்களான அங்கவையையும் சங்கவையையும் அங்கிருந்து காப்பாற்றி சென்றீர்களே. அதற்கு ஈடான மனிதநேயம் வேறு என்ன இருக்கிறது? அது மட்டும் தானா? அந்த பாரியின் மகளிருக்காக எங்கெல்லாமோ காட்டிலும் மேட்டிலும் அலைந்து திரிந்து அவர்களை பாதுகாத்தீர்கள். அந்த தாய்மை பண்பை பாராட்ட வார்த்தைகள் ஏது? அது மட்டுமா தாயே? அவர்களுக்கு மனம் செய்து வைக்க வேண்டும் என்று விச்சிக்கோன் என்ற சிற்றரசனிடம் சென்று கபிலர் வேண்டிய பொழுது அவன் பகையரசர்களுக்கு பயந்து அவர்களை ஏற்க மறுத்தான். அதேபோல் புலிக்கடி மால் என்னும் மன்னனும் அவர்களை மறுதலித்தான். அதற்கு பின்தானே மலையமான் திருமுடிக்காரின் இரு மைந்தர்களுக்கு அவர்களை மனம் செய்து தந்து தனது நாட்டின் மதிப்பை உலகறிய செய்தீர்கள். மன்னவா, அங்கவையும் சங்கவையும் பாரியின் மக்கள்தான் என்றாலும் தன்னை பெற்ற தந்தையை விட மேலாக என்னை பாவித்தார்கள். என்னையே தங்கள் குருவாக ஏற்று கல்வி பயின்றார்கள். அவர்கள் கல்வியில் எத்தகைய தேர்ச்சி பெற்றார்கள் என்பதை மட்டுமின்றி அவர்கள் பட்ட துன்பத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அவர்கள் பாடிய ஒரு பாடலை கூறுகிறேன், தயவு செய்து கேளுங்கள். அந்த பாடல் 5 வரிகள்தான். ஆனால் அது அவர்களின் நிலையை கண்முன்னே கொண்டு வருகிறது. சொல்லுங்கள் கபிலரே. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று எரி முரசு வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. ஆஹா, எவ்வளவு அருமையான பாடல்! அங்கவையும் சங்கவையும் கபிலரின் மாணவிகள் என்பதை
மிக எளிமையாக உறுதி செய்து விட்டார்கள். சென்ற மாதம் நாங்கள் இதே நிலவை பார்க்கும் பொழுது எங்கள் பரம்பு மலை என்ற குன்றிலிருந்து பார்த்தோம். அருகில் எங்கள் தந்தையும் இருந்தார். இந்த மாதம் அதே நிலவை பார்க்கும் பொழுது நாங்கள் இன்று எல்லாவற்றையும் இழந்து ஒரு கானகத்தில் வாழ்கிறோம். எங்கள் தந்தையும் இல்லை என்று தங்கள் சோகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் முடிமன்னர்கள் முறையின்றி வஞ்சனையார் வென்றார்கள் என்பதை எவ்வளவு இகழ்ச்சியாக வென்றறி முரசின் வேந்தர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இத்தகைய பெண்களுக்காக நீங்கள் அந்த அளவிற்கு முயற்சி எடுத்துக்கொண்டதில் ஆச்சரியமில்லை. அதேபோல் பாரி மகள்களுக்காக நான் பட்ட துன்பத்தை தாங்கள் இப்போது நினைவு கூர்ந்ததிலும் ஆச்சரியமில்லை. அன்று தந்தையை பிரிந்த அந்த பெண்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சியைப் போல் தங்கள் மகளுக்காக நான் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறீர்கள். இதில் சம்பந்தப்பட்டிருப்பது சோழ குமாரி மட்டுமல்ல, பாண்டியனின் குமாரனும் ஆவான். அதனால் எனது பொறுப்பை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் என்னிடம் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் எனது நண்பர் விரிவாக கூறிவிட்டார். இனி இங்கு நான் தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் இளம்வழுதியின் சிறைவாசத்தை அதிகப்படுத்துவதாகிவிடும். இன்றே, இல்லை இல்லை, இப்பொழுதே புறப்பட அனுமதி கொடுங்கள். புலவரே, தங்களை உடனிறுத்தி தங்கள் கவிதைகளின் சுவையை உரையாடி மகிழ முடியவில்லையே என்று வருத்தமாக உள்ளது. ஆனாலும் நிலைமையின் தீவிரத்தை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பதால் தங்களை தடுக்க முடியவில்லை. உங்கள் கவிதைகளை கேட்பதற்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன். காத்திருங்கள். சேர நாட்டில் இருந்து ஒரு அற்புதமான கவிதையை கொண்டு வருகிறேன். அந்த கவிதையின் பெயர் இளம்வழுதி. நான் வருகிறேன். அரசே, நானும் கபிலருடன். வேண்டாம் புலவரே, என்னுடன் தாங்கள் வரவேண்டியதில்லை. மன்னரோடு தொடர்ந்து உரையாடிக் கொண்டிருங்கள். நான் சென்று காரிக்கண்ணனாரை சந்தித்துவிட்டு சேர நாட்டிற்கு புறப்படுகிறேன். தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். வருகிறேன் மன்னவா. வாருங்கள் புலவரே. வருகிறேன் மகாராணி. உருத்திரங்கண்ணனாரே, மன்னவா, எவ்வளவு பெரிய அரிய யோசனை உங்களுக்கு தோன்றியிருக்கிறது. உடனே அதை செயல்படுத்தியும் விட்டீர்கள். இதன் மூலம் இந்த பிரச்சனை சுமூகமாக நடக்க வழிவகுத்து தந்து விட்டீர்கள். தங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே புரியவில்லை. மன்னவா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? தாங்கள் எனக்கு நன்றி சொல்வதா? நான் உண்ணும் உணவு சோழ மண்ணில் விளைந்து வரும் நெல்மணி அல்லவா? நான் பருகும் நீர் சோழ நாட்டில் பொங்கி வரும் பொன்னி நதியின் நீர் அல்லவா? இன்று நான் பெற்றிருக்கும் சகல நலன்களும் தாங்கள் எனக்கு தந்தவை அல்லவா? இன்று ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைக்கு இதன் மூலம் தீர்வு கிடைத்தால் இதுதான் நான் தங்களுக்கு செலுத்தும் நன்றிக்கடன். கபிலர் பெருமான் பாண்டிய இளவரசரோடு இங்கு வரும்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். காரிக்கண்ணனாரே, கபிலரே, தாங்களா? நான் பார்ப்பது தங்களைத்தானா? என் கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா? ஏன் அந்த சந்தேகம்? என்னைத் தவிர வேறு யார் தங்களை பெயரை சொல்லி அழைக்க முடியும்? உண்மைதான். தங்களை சந்தித்து எவ்வளவு காலமாகிவிட்டது. இப்போது இங்கு, அதுவும் என் இல்லத்தில் தங்களை கண்டதும் என்னால் நம்பவே முடியவில்லை. புலவர் இல்லத்திற்கு மற்றொரு புலவர் வருவது அதிசயம் ஒன்றும் இல்லையே. இருப்பினும் மன்னர்களே வரவேற்று உபசரிக்கும் மாபெரும் புலவர் அல்லவா தாங்கள்? தாங்கள் என்னை தேடி வந்ததை எனக்கு தரப்பட்ட பெரும் கௌரவமாக கருதுகிறேன். முத்துநகை, முத்துநகை, அப்பா, இங்கே வந்து பாரம்மா, யார் வந்திருக்கிறார்கள் என்று. இதோ வருகிறேன் அப்பா. அமருங்கள் புலவரே. காரிக்கண்ணனாரே, இவள்தான் தங்கள் மகள் முத்துநகையா? ஆமாம். இவளை தங்களின் வாக்கால் வாழ்த்துங்கள்.
இடுமென இடுமென எடுத்ததோர் இகலொலி கடலொலி இகக்கவே விடுவிடு விடுபறி கரிக்குழாம் விடும் விடும் என ஒலி மிகைக்கவே பெருவர வரிசிலை தொடுத்த நான் விசைப்படு திசைமுகம் வெடிக்கவே செருவிடை அவரவர் தெளித்ததோர் தெரிவுல குகழ் செவி நடுக்கவே இடுகின்றன மதில் எரிகின்றன பதி எடுகின்றன புகை பொழிவிலெல்லாம் மடிகின்றன பகை அழிகின்றது முத்து நகைவளை கரம் அனல் எடுக்கவே. ஆஹா, அற்புதம் அற்புதம்! என்ன இது? என் மகளைக் கண்டதும் வீரம் பொங்கும் கவிதைகளால் வாழ்த்து விட்டீர்களே. முத்துநகை ஒரு வீராங்கனை அல்லவா? வீரத்தின் வடிவமான முத்துநகையை கண்டதும் அவள் இருங்கோவேளின் பாசறையை சிதைத்து அங்கிருந்த வீரர்கள் அனைவரையும் வதைத்து இருங்கோவேளையே எரித்த நிகழ்ச்சிகள் என் கண்முன்னே தோன்றின. அதற்குரிய முறையில்தானே பாராட்ட வேண்டும். முத்துநகை, என்னம்மா அப்படி பார்க்கிறாய்? எந்த குறிஞ்சிப்பாட்டை வரிக்கு வரி சொல்லி வியந்து போற்றுவாயோ அந்த கபிலர் பெருமான் தான் இவர். அப்படியா? புலவர் பெருமானே, என்னை ஆசிர்வதியுங்கள். அம்மா முத்துநகை, நான் பாடிய வீர வரிகளுக்கு ஏற்ப பல வீர செயல்கள் புரிந்து புகழ் பெறுவாயாக. முத்துநகை, நீ குறிஞ்சிப்பாட்டில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிறாய் என காரியார் கூறினார். அதற்கு ஏதேனும் காரணம் உண்டோ? புலவர் பெருமானே, நான் சிறிது காலம் கானக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் தங்கள் பாடலில் உள்ள ஒவ்வொரு வரிக்கும் பொருள் புரிந்தது. ஈதலிற் குறை காட்டாது அறனறிந்து ஒழுகிய தீதலான் செல்வம் போல் மனமொவ்வல் முகை விழ்ப்ப என்று பாடியிருப்பீர்களே, அந்த ஓமை அருமை அருமை. எப்படி என்று சொல் பார்ப்போம். இளவேநீர் காலம் வந்ததும் மலர்கள் பூத்து குலுங்கி தரையெங்கும் கொட்டிக் கிடந்தன என்பதற்கு தீதில்லாத செல்வம் படைத்தவன் தன்னை நாடி வருபவர்களுக்கு இன்னான் இனியான் என்று பேதம் காட்டாது அள்ளி வழங்குவது போல என்று குறிப்பிட்டிருந்தாரே. இதைவிடச் சிறந்த ஓமை இதற்கு வேறென்ன இருக்க முடியும்? அதேபோல் கோடையின் வெம்மை கடுமையாக தாக்குவதற்கும் அதே ஓமையை வேறு விதமாக பயன்படுத்தியிருந்தாரே. எப்படி? வறியவன் இளமை போல் வாடிய சினையவாய் சிறியவன் செல்வம் போல் சேர்ந்தாருக்கு நிழலின்றி உலறிய வெஞ்சுரம் என்கிறார். வறுமைக்கு ஆளானவன் இளமையின் நலங்கள் எதையும் பெற முடியாமல் போவது போல் சிறுமதி படைத்தவன் செல்வம் யாருக்கும் நிழல் தராத மரமாக இருப்பது போல் அந்த காடு கடுமையாக இருந்தது. மரங்களும் அவற்றின் கொம்புகளும் வெம்பி வதங்கி போய் இருந்தன என்கிறாரே. அதை என் அனுபவத்தில் நான் அறிந்திருக்கிறேன். ஆஹா, அருமை அருமை! நான் குறிஞ்சி பாடலை பாடியதின் பயனை இன்றுதான் பெற்றது போல் இருக்கிறது. காரிக்கண்ணனாரே, தங்கள் கவித்திறன் ஊற்று எங்கிருந்து பிறக்கிறது என்பது இன்றுதான் எனக்கு புரிந்தது. இப்படி கவிதையே ஒரு மகளாக வந்து வாய்த்தால் நமது புலமை தானாக வளரும். வீரமும் புலமையும் ஓரிடத்தில் இணைந்திருப்பதை இன்றுதான் பார்க்கிறேன். அப்பா, புலவர் பெருமான் களைத்து வந்திருப்பார். நான் சென்று குளிர்ந்த மோர் எடுத்து வருகிறேன். கொண்டு வா. கபிலரே, திடீரென்று தாங்கள் சோழ நாட்டிற்கு வருகை புரிந்ததற்கு ஏதேனும் காரணம் உண்டா? காரிக்கண்ணனாரே, நான் மாமன்னர் கரிகாலர் நிலையை அறிந்து கொண்டுதான் நானாக இங்கு வந்தேன். நான் எதற்காக வந்திருக்க கூடும் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்குமே. நன்றாக தெரியும். சேர மன்னன் பாண்டிய இளவரசரை சிறை வைத்ததன் மூலம் சோழ நாட்டிற்கு பெரும் தீங்கு செய்துவிட்டான். மூவேந்தர்களின் ஒற்றுமை என்ற கயிற்றின் இழையை அறுக்கத் துணிந்து விட்டான். சேர மன்னர் இங்கு வந்திருந்த பொழுது சோழ மன்னர் அவனை எந்த அளவிற்கு கண்ணியமாக நடத்தினார் என்பதை தாங்கள் அறிவீர்களா? அதை பற்றி பிரிதொருவர் சொல்லித்தான் நான் அறிய வேண்டுமா என்ன? நான் மட்டுமல்ல, நாடே அறியும். பகைவனாக இருந்தாலும் தன்னை நாடி வந்தவர்களை பரிவோடு வரவேற்பவர் அல்லவா கரிகால் சோழர்? நட்பும் உறவும் நாடி வந்த தன்னை போன்ற ஒரு மன்னரிடம்
எந்த அளவிற்கு உரிமையோடு நடந்து கொள்வார் என்று சொல்ல வேண்டுமா என்ன? சேரலாதன் இங்கு வந்தது முதல் திரும்பி சென்றது வரை உள்ள அனைத்தையும் நான் அறிவேன். அப்படியிருந்தும் சேர மன்னன் இப்படி நடந்து கொண்டானே என்பதை நினைக்கும் பொழுது சங்கடமாக இருக்கிறது. தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சேர நாட்டிற்கு சென்று சேரலாதனிடம் பேசுகிறேன். சேரலாதனும் கரிகாலனைப் போலவே தமிழ் பற்று மிகுந்தவன்தான். தமிழ் புலவர்களை மதிப்பவன். நிச்சயம் என் பேச்சிற்கு அவன் மதிப்பளிப்பான்.